எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. வணக்கம். எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க மெய்ப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற ஒரு கைப்பிரதி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதினாருன்னா எங்கள் மானசீக குரு, எனக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சித்த வைத்தியர் நண்பர்களுக்கும் ரசவாத நண்பர்களுக்கும் தெரியும். மகான் கருப்பூர் கருணாகர சுவாமிகள், பலராமையோட குரு. இவர் 1946 இந்த புத்தகம் எப்படி வந்ததுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறீங்க. இதை மெய்ப்பொருள் விளக்கம்னு புத்தகம். இதில் என்னென்ன தலைப்பு இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே பிரம்ம கர்ப்பம், அகர உகர மகர அந்தாரங்கள், ஐங்கோள குரு, உலோகமும் ஜலமாக மாறும், பேரசெல்ஸ், ஜெர்மனி தத்துவ ஞானி அவர்களின் பேரசெல்ஸின் தத்துவங்களை மொழிபெயர்த்து இந்த மாதிரி ஒரு 5-6 தொகுப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்குதுங்க. இது புத்தகம் கிடையாது, இது வெளிவராத ஒரு கைக்குறிப்புங்க. இது எப்போ இது வெளியிட்டாங்கன்னா 1946 சென்னை அடையாறில் பிரம்ம ஞான சபை அப்படின்னு ஒரு நூலகம் இருந்ததுங்க. அந்த நூலகத்தில் நம்ம மகான் கற்பூர் கருணாகர சுவாமிகள் ஜெர்மானிய தத்துவ ஞானியாகிய பேரசெல்ஸ் அவரின் நூல்களை ரசவாத நூல்களை ஆய்வு செய்துட்டு இருந்தார். அப்போ கூட உதவிக்கு அறிவாற்றலரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உதவியாளராக அவர் நண்பர் அவருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருந்தார். அந்த நூலகத்தில் பொறுப்பில் இருந்தவர் ஜம்புலிங்கம், அதாவது பிரம்மஞான சபை நூலகத்தில் பொறுப்பில் இருந்தவர் பேர் ஜம்புலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஜம்புலிங்கமும் அறிவாற்றலரசனும் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் முறையில் கருணாகரசாமி சொன்ன தகவல்களை டைப் அடித்து இந்த திருத்தங்கள்லாம் பாருங்கள். திருத்தங்கள்லாம் கருணாகரசாமியை திருத்தியிருக்கார். சில பிழை திருத்தங்கள்லாம் அவர் திருத்தியிருக்காரு. ஏதோ காரணத்தினால இந்த நூல் வெளிவரல. இதில் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, திரு ஜம்புலிங்கம் அந்த நூலகத்தில் பொறுப்பில் இருந்த ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் அவர் இந்த நூல்லேருந்து ஒரு காப்பி, ஒரு நகல் எடுத்து வச்சுட்டாரு. அதை மெட்ராஸில் உள்ள ராஜமாணிக்க வைத்தியர் அவருக்கு இந்த பதிவு கொடுத்துருக்காரு. அவர் நானும் அவர் பழகும்போது 2016 திரு ராஜமாணிக்கம் இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாருங்க. 2016 நான் இந்த ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. இது நம்ம ரசவாத ஆய்வாளர்கள் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னா, உலோகமும் ஜலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குதுங்க. முதல்ல மெய்ப்பொருள் பற்றி என்னன்னு சொல்கிறாங்க, அதில் உள்ள சத்துக்களை எப்படி பிரிக்கிறதுங்கிற விஷயம் ஐயா சொல்கிறாரு. ஆனால் மெய்ப்பொருள் என்னன்னு ஓப்பனாக சொல்லாமல் மறைமுகமாக பாடல்களாக குறிப்பிடுறாரு. சொல்லிட்டு உலோகம் ஜலமாக மாறுறதை பற்றி, அதாவது கருவங்கத்தை பற்றி சொல்கிறாரு. கருவங்கத்தை எப்படி ஜலமாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாருங்க. இது ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் ஐயா சொல்லியிருக்காரு. இதை வச்சு நாங்கள் மருந்து முடிச்சிருக்கீங்க. வரக்கூடிய பதிவில் கருவங்க ஜெயநீர், அதாவது கருவங்கத்தை நீராக மாற்றி அதில் பாதரசத்தை கட்டி மெட்டலாக மாற்றினதை பற்றியும் அதே கருவங்க ஜெயநீரை வச்சு நாம் கந்தகத்தை கட்டினது, துருசு சுண்ணம் பண்ணது, இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த நீர் கருவங்க ஜெயநீருங்கிறது என்னென்னா, நெருப்பில் வைத்தால் ஓடாத நீர். அப்படின்ற என்னென்னா ஜெய நீர்னு பேர். ட்ரினிட்டி ஆஃப் காட், திருத்துவம் வாய்ந்த நீர். அதாவது நீர், நெருப்பு, காற்று மூன்றும் கட்டுப்பட்ட ஒரு நீர். எப்படி சாத்தியம்னா, நீரும் நெருப்பில் நீர் வச்சா ஆவியாக போயிடும். நெருப்பு எறியும் போது நீர் ஊற்றினா நெருப்பு அமைஞ்சு போயிடும். நீரும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஆனால் இந்த நீரை நாம் நெருப்பில் வைத்தால் பழுத்து நிற்குமே தவிர ஆவியாக போகாது. அந்த நீர் தன் சுபாவத்திலே இருக்கும். அதுதான் இது பேர் ஜெய நீர்னு பேர். நம்ம சித்த வைத்திய நண்பர்கள் நிறையா பேர் பலராமையா நூல்களில் உருவும் அருவும் சொல்கிற இடத்துல கருவங்கத்தை வெடியுப்பை கொடுத்து, சுண்ணாம்பை கொடுத்து, பவுடராக்கி, நவாச்சாரத்தை கலந்து ஜெயநீர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க அது முழுமையான அதுக்கு உண்டான ரிசல்ட்டு கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த புத்தகத்தில்
அதுக்குண்டான பரிபாஷையெல்லாம் நீக்கி ஓப்பனாக எழுதியிருக்காங்க. அதில் உள்ள சில ரகசியங்களை வந்து அடுத்த பதிவில் நான் குறிப்பிடுறேங்க. நன்றி, வணக்கம்.